வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆர்டிஏ அட்மிஷன். பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியான தகவலை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர் சேர்க்கை தற்போதைக்கு இல்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவலை தெரிவிச்சுக்கிறாங்க. அந்த செய்தியை தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். மத்திய அரசிடமிருந்து பணம் வந்த பின் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர் சேர்க்கப்படுவர் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவிச்சுக்கிறார். பார்த்துக்குங்க, மத்திய அரசிடமிருந்து பணம் வந்த பிறகுதான். சென்னையில் அவர் அளித்த பேட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு வகையில் 3 அல்லது 4 மாத தாமதத்துக்கு பின் தான் 13 வகை கல்வி உபகரணங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. இந்த முறை 1141 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி உபகரணங்களை பள்ளி துவங்கும் நாளிலேயே மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கு வர வேண்டிய 600 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவிக்காமல் உள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மத்திய அரசிடம் கடந்த மாதம் நேரடியாக வலியுறுத்தியுள்ளோம். இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முதல்வரின் ஆணைப்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பு கிடைத்தது. மத்திய அரசிடமிருந்து பணம் வந்த பின் தான் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் கட்டணமின்றி சேர்க்கப்படுவர். கடந்த ஆண்டுகளில் ஆசிரியர் மாணவர்கள் மோதல் சம்பவங்கள் நிறைய அரங்கேறின. நடப்பு ஆண்டில் இப்பிரச்சனை கூடுதல் கவனம் செலுத்தும் வகையில் பள்ளி திறந்த முதல் வாரத்திலேயே மாணவர்களுக்கு மனரீதியான வாழ்வியல் திறன் சார்ந்த வகுப்பு எடுக்க உத்தரவிட்டுள்ளது. மாநில கல்வி குறித்து வரைவு அறிக்கை முதல்வரிடம் உள்ளது. விரைவில் அதை அவர் வெளியிடுவார். அவர் செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர் சேர்க்கை தற்போதைக்கு இல்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னது பெற்றோர்கள் மனதில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை வெளியாகவில்லை, இனி வெளியாகுமா என்பது குறித்து செய்தி வெளியானவுடன் அதற்குண்டான அப்டேட்டை நம்ம கொடுத்துடலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.